ஹலோ எவ்ரிவன். நாம இந்த வீடியோல இந்த டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது வந்து ஃபுல் ஆடர் சர்க்யூட்டோட லாஜிக் சர்க்யூட். அதுக்கு முன்னாடி நாம ஹாஃப் ஆடரோட சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஹாஃப் ஆடர்ல ஏ, பி, சம், கேரி 0 0 0 1 1 0 1 1. சரியா? 0 0 ஆட் பண்ணா சம் வந்து 0. 0 1னா 1, இதுக்கு 1, இதுக்கு 0, கேரி 1. மற்றதுக்கெல்லாம் கேரி 0. ஓகே. அதை நான் இங்கே சொல்லி காட்டுறேன். நான் ஏல ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ரோ ஏல 0, பியில் 0. ஏல ஃபஸ்ட்டு 0 பாஸ் ஆகும், பியில் 0. அப்போது இது வந்து என்ன கேட்னா எக்ஸ்ஆர் கேட். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டு. எக்ஸ்ஆர் கேட்டில் ரெண்டுமே 0வாக இருந்தால் 0. அப்போது சம் வந்து 0 வரும். இந்த வந்துருச்சா சம் வந்து 0. கேரியும் 0 தான். சம் 0னா கேரியும் 0. அதுக்கு அடுத்த அந்த கேரி இது வழியாக வரும். இந்த இதில் 0, இதில் 0 வந்து கேரி என்னவா வரும்? 0ன்னு வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா 0வும் 1. இது 0, இது 1. அப்போது எக்ஸ்ஆர் கேட்டில் 0வும் 1 வந்துச்சுன்னா 1. ஓகேவா? கேரி அப்படின்னு பார்க்கும்போது ஏயும் பியும் வரும்போது 0 1. இது வந்து ஆண்ட் கேட். ஓகேவா? ஆண்ட் கேட்டில் 0 1னா 0. ஓகே. அப்போ ரெண்டாவது இது ஃபினிஷ்டு. அதுக்கு அடுத்தால தேர்டு 1ம் 0வும் பாஸ் பண்ணுவோம். 1ம் 0வும் எக்ஸ்ஆர் கேட்டில் 1ம் 0வும் 1 தான். ஏபி ஆண்ட் கேட்டில் போகும்போது 1ம் 0வும் 0. ஸோ இந்த வந்துடுச்சு சம் 1 கேரி 0. அதுக்கு அடுத்தால லாஸ்ட்டு 1ம் 1. 1ம் 1ம் எக்ஸ்ஆர் கேட்டில் பாஸ் பண்ணும்போது 0 வரும். ஆண்ட் கேட்டில் 1 1 பாஸ் பண்ணும்போது கேரி வந்து 1. அதனால சம்மு 0 கேரி 1. ஓகேவா? உங்களுக்கு இந்த சர்க்யூட்டோட ஒர்க்கிங் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஹாஃப் ஆடர் சர்க்யூட்டுக்கு. அதுக்கு அடுத்தால ஃபுல் ஆடர் சர்க்யூட் எப்படி வேலை பார்க்குறோம். ஃபுல் ஆடரில் ஆல்ரெடி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி இந்த டேபிள் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த டேபிள் வந்து கீழே இருக்கிற இந்த டேபிள் தான். இந்த இருக்குல்ல, இந்த டேபிளை தான் அங்கே நான் எழுதி வச்சுருக்கேன். இன்னொரு தடவை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ, பி, சி 3 பிட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் ஏல 0வும் பியில் 0வும் போய் எக்ஸ்ஆரில் 0 0 0 தான். இந்த இதில் உள்ள இந்த 0ங்கிற அவுட்புட்டு இந்த எக்ஸ்ஆரில் இன்புட்டாக போகும். இது வந்து கேரி இன்னுங்கிறது இந்த சி வேல்யூ. அப்போ அது 0. 0 + 0 0. சம்மு வந்து 0. அடுத்தல கேரி சர்க்யூட். கேரியில் ஏயும் பியும் 0வும் 0வும் போகும். ஆண்டு வந்து 0 0 0 தான். அது வந்து இங்கே போகும் 0ன்னு போகும். ஓகேவா? அதே சமயம் இந்த ரெண்டுத்துக்கும் சம்மு போயிருச்சு. கேரி போகணும்ல. அப்போ இந்த இந்த வேல்யூ தான் இங்கேயும் போகும். 0 இந்த 0 இங்கே போகும். 0 0 ஆண்ட் கேட்னா 0 தான். அது இங்கே இன்புட்டாக போகும். ஆர் கேட்டில் இது வந்து ஆர் கேட். ஆர் கேட்னா ப்ளஸ் 0 + 0 0. சம்மும் 0 கேரியும் 0. பாருங்க. இதில் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். சம்மும் 0 கேரியும் 0. நம்மளுக்கு அதே மாதிரி சம்மும் 0 வந்திருக்கு, கேரியும் 0ன்னு வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். செகண்டு ஒரு நிமிஷம் இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த இன்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 0. சரியா? அடுத்தால செகண்டு இது பார்க்கணும். ஏ வந்து 1, பி வந்து 0. ஏ வந்து 1, பி வந்து 0 தான். பி வந்து 0ன்னு பார்க்கும்போது எக்ஸ்ஆர் கேட்டில் 1ம் 0வும் வந்தால் 0. ஏயும் பியும் 1ம் 0வும் ஆண்ட் கேட்டில் இன்புட்டாக போனால் அட்லீஸ்ட் 1 0னாலும் ஆண்ட் கேட்டில் 0 தான் வரும். இந்த 0 இங்கே இன்புட்டாக போகும். இந்த 0 இங்கே இன்புட்டாக போகும். இது ஏயும் பியும் எக்ஸ்ஆர் கேட்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சி வந்து 0 இங்கே. சி வந்து 0வாக போகும். எக்ஸ்ஆர் கேட்டில் 0வும் 0வும் 0. அந்த சம்மு இந்த இருக்குது. ஒரு நிமிஷம். ஆ
0 இதில வந்து 0, 0ன்னு வரும்போது எக்ஸ்ஆர் கேட்ல 1ன்னு வரும். சாரி. எக்ஸ்ஆர் கேட்ல. ஓகேவா? எக்ஸ்ஆர் கேட்ல 2 0ன்னா 1ன்னு வரும். அதனால 1 சம்மு வந்து 1. அ இது இந்த 0 தான் இங்கேயும் போகும். இப்போ 0, 0 ஆண்ட் கேட்ல 0 இதுக்கு இன்புட்டா போகும். ஆர் கேட்ல 0, 0, 0. அதனால கேரி 0. ஓகேவா? அதுக்கு அடுத்தால இந்த இது. இந்த இது பார்க்கும்போது 0, 1. இது 0, இது 0, இது வந்து 1. ஓகேவா? அது 0, 1ன்னு வரும்போது எக்ஸ்ஆர் கேட்ல ஒரு நிமிஷம். எக்ஸ்ஆர் கேட்ல 0, 1 வரும்போது 1. அப்படி வரும்போது இதை நான் அழிச்சிடுறேன். ஓகேவா? 1. இந்த 1 தான் இங்கே இன்புட்டா போகும். அதேமாரி இது 0, இது 1. ஆண்ட் கேட்ல 0 தான் வரும். கேரி இதில கேரி வந்து இப்போ என்ன வந்திருக்கு? 0ன்னு வந்திருக்கு. கேரி இல்ல. கேரி என்ன? சி தான் கேரி. அப்போ இது என்னது? 0. எக்ஸ்ஆர்னா 0, 1னா 1. இந்த 1 வந்துருச்சு. இதே 1ம் இதே 0வும் இதில் பாஸ் ஆகும்போது ஆண்ட் கேட்னா 0. 0 + 0 0. கேரி வந்து 0. இப்படி தான் அது எப்படி என்ன செய்யும்? ஒர்க் பண்ணும். 1, 1, 0. 1, 1, 0 அப்படின்னு வரும்போது இதில் 1, இதில் 1, இதில் 0. 1, 1, 0. இதில் 1, இதில் 1, இதில் கேரி இன்ல 0. அது 0 இங்கே போகும். 1, 1 எக்ஸ்ஆர் கேட்டில் வரும்போது 0. 0, 0னா 0. சம் அவுட் வந்து 0 தான். அதே 1, 1 தான் இங்கேயும் பாஸ் ஆகும். ஆண்டுனா 1. இதே 0, 0 தான் இங்கேயும் பாஸ் ஆகும். ஆண்டுனா 0. 0 + 1, 0 + 1. கேரி வந்து 1. இப்படி தான் இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். நான் போன வீடியோவில் இதை சொல்லணும்னு நினச்சேன். டைம் ரொம்ப போனதுனால கவனிக்க முடியுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இந்த சர்க்யூட்டில் எப்படி வேல்யூஸ் பாஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டில் வந்து சம்மு தனியாக கேரி தனியாக தான் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க? டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 3 பிட்டை ஆட் பண்ணி சம்மு தனியாக கேரி தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் 2 ஆடரில் 2 பிட்டை ஆட் பண்ணி சம்மு தனியாக கேரி தனியாக எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த லைனில் சொல்லியிருப்பாங்க. த இன்புட் வேரியபிள்ஸ் ஆஃப் த ஒரு நிமிஷம் இந்த it half adder is a combinational circuit that performs arithmetic addition of 2 bits. Half adder வந்து arithmetic addition of 2 bits. Full adder வந்து arithmetic addition of 3 bits. 3 input bits. ஓகேவா? மூணாவது பிட்டை வந்து சிஇன் கேரி இன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.